தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக கிளிநொச்சி இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழி நடத்துபவை என்றும் போலீசார் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் கூறியுள்ளதாவது: மே 31 அன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி விடுதலை புலிகளை போற்றும் வகையில் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரியவந்துள்ளது. இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவிற்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர் 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் 3ஆம் பிரிவின் கீழ் ஜூன் 3 அன்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்று இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியதுடன் தவறான சமூக ஊடக தகவல்கள் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.